கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்வது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் உங்கள் சகோதரனுமாகிய பீட்டர் அமல்ராஜ். மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் மீண்டும் ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியமாவது, பிதா என்றும் போதகர் என்றும் குரு என்றும் அழைக்கப்படாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே பிதா, நானே உங்களுக்கு குரு, நானே உங்களுக்கு போதகருமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த நாட்களிலே பாருங்கள், அநேகர் இந்த நாட்களிலே அவர்கள் வைத்து கொண்டிருக்கிற பெயர்கள் ஆயர் என்று சொல்லுவார்கள், பேராயர் என்று சொல்லுவார்கள், அல்லது பிஷப் என்று சொல்லுவார்கள், ரெவரண்ட் என்று சொல்லுவார்கள், அல்லது போதகர் என்று சொல்லுவார்கள். இன்னும் அநேக பெயர்களை வைத்து கொள்ளுவார்கள். இன்னும் அதற்கும் மேலாக தன்னை ஆண்டவர் என்றும் சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆகவே இப்படியெல்லாம் சொல்லிக்கொள்ளுகிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆகவே பிரியமானவர்களே, தன்னைத்தானே உயர்த்து கொள்ளுகிறதுனால தனக்கு பேருக்கு முன்பாக சில பட்டங்களை போட்டுக்கொள்ளுகிறது நிமித்தமாகவோ தனது அடைமொழிகளை போட்டுக்கொள்வது நிமித்தமாகவோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதை இப்படி அழைக்கப்படாதிருங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த மாதிரி பெயர்களெல்லாம் அல்லது பட்டங்களெல்லாம் அவர்கள் முன்பாக, பெயர்களுக்கு முன்பாக போட்டுக்கொள்வார்கள். சரி, அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும். ஆனால் வேதாகமத்தினுடைய அந்த சத்திய வசனங்களை கைக்கொள்வதிலே, போதிக்குவதிலே மட்டும் ஏன் அவர்கள் கோட்டை விடுகிறார்கள் என்பது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எதிலே கோட்டை விடுகிறார்கள் என்றால், நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். சபையிலே ராபோஜனம் என்கிற ஒரு காரியம் நடைபெறும். அங்கே நடைபெறுகிற பொழுது அங்கே என்ன கொடுக்க வேண்டும்? அங்கே பஸ்காவாகிய அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பமும் திராட்சை ரசமும் தான் அங்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைய நாட்களிலே நாம் கொடுக்கிறது சரிதானா? சிலர் கடையிலே விற்கிற பொருட்களை வாங்கி திராட்சை ரசம் என்று கொடுக்கிறார்கள். திராட்சை ரசத்துக்கும் ஒயினுக்கும் வித்தியாசம் இவர்களுக்கு தெரியாதான்? திராட்சை ரசம் என்பது உடனே திராட்சை பழத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது தான் திராட்சை ரசம். அப்பம் என்பது அந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது புளிப்பு இல்லாத அப்பம்தான் புசிக்க வேண்டும். ஆகவே அன்று செய்யப்பட்ட அப்பமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே இந்த காரியத்தை, இந்த ராபோஜன காரியத்தை அனுசரிக்கிறவர்கள் கடையிலே விற்கிற பொருட்களை வாங்கி, ப்ரெட்டு அல்லது கடையில் வைக்கிற விற்கப்படுகிற ஒயினை வாங்கி கொண்டு வந்து இதிலே கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, கடைக்கு ஒரு பொருள் வாங்க போகும்போது அங்கே போய் எனக்கு வந்து நகைக்கடையில் போய் எனக்கு 1 கிராம் தங்கம் கொடுங்கள் என்று கேட்டால் 1 கிராம் பித்தளையை கொடுத்தால் வாங்கி வந்து விடுவார்களா? அல்லது இதை போல மற்ற பொருட்களை போய் கேட்கும் பொழுது அதற்கு பதிலாக வேறு ஒரு பொருளை கொடுத்தால் வாங்கி வந்து விடுவார்களா? ஆகவே பிரியமானவர்களே, அப்பத்துக்கும் ப்ரெட்டுக்கும் அல்லது கடையிலே விற்கப்படுகிற மற்ற பொருளுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக இந்த நாட்களிலே இந்த காரியத்தை அனுசரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை போல திராட்சை ரசத்தையும் அப்படித்தான். கடையில் விற்கப்படுகிற என்று அடைக்கப்பட்டதோ, அந்த பாட்டிலே என்று அது பேக்கிங் செய்யப்பட்டதோ அதை வாங்கி கொண்டு வந்து திராட்சை ரசம் என்று கொடுக்கிறார்கள். சரி, எது செய்து கொண்டு போகட்டும். ஆனால் இதற்கெல்லாம் சரியாக செய்ய தெரியாதவர்கள் ஏன் பேருக்கு முன்பாக ரெவரண்ட் என்று போட்டுக்கொள்ளுகிறார்கள்? அல்லது டாக்டர் ரெவரண்ட் ஏன் போட்டுக்கொள்ளுகிறார்கள்? அல்லது போதகர் என்று ஏன் போட்டுக்கொள்ளுகிறார்கள்? இதெல்லாம் செய்ய தெரிகிற இவர்களுக்கு இதை மட்டும் ஏன் சரியாக செய்ய தெரியவில்லை என்பது எனக்கு ஒரு பெரிய
இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இங்கேதான் இவர்கள் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் கலப்படம் இங்கே செய்கிறார்கள். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு யாருக்கும் மனதில்லை. பிரியமானவர்களே, இப்படி சத்தியத்திலுள்ள வேதாகமத்தில் உள்ள சத்தியங்களை சரியாக சொல்வோமானால், இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி சரியான ஒரு செய்திகளை சொல்லுவோமானால், இதை கூட யாரும் சரியாக கவனிப்பதில்லை. ஏனென்றால் சத்தியத்தை சொல்லும்போது அது யாரும் சரியாக கவனிப்பது இல்லை. பிரியமானவர்களே, அதற்கு மாறாக யூடியூப் சேனலே அநேக காரியங்கள் வருகிறது. அதையெல்லாம் பார்க்கிறார்கள். அங்கெல்லாம் பார்க்கும்போது கோடிக்கணக்கான பேர்கள் அதை பார்த்தார்கள் என்று அங்கே அதற்கான விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சத்தியத்தை குறித்து சொல்லும்போது மட்டும் அதை யாரும் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறது கிடையாது, அல்லது லைக் பண்ணுவது கூட கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் கிறிஸ்தவத்திலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். கிறிஸ்தவத்திலே ஒரு ஒழுங்கான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் இந்த சொன்ன காரியத்தை நீங்கள் கவனித்து வருகிற நாட்களிலாவது ராபோஜனத்தை எப்பொழுது அனுசரிக்க வேண்டும், அல்லது இந்த ராபோஜனத்தில் என்ன கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து அதை நிறைவேற்றுவீர்களானால் உங்களுடைய ஊழியத்தையும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் சபை மக்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். அவருடைய வருகையிலே நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.